ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான பூரி மசாலா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ரொம்ப டேஸ்டான பூரி மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் 2 உருளைக்கிழங்கை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த உருளைக்கிழங்கை கட் பண்ணாமல் அப்படியே சேர்த்துக்கிட்டாலும் ஓகே தான். கூடவே உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு மூடிட்டு 3 விசில் வர அளவுக்கு வெயிட் பண்ணலாம். இப்போ 3 விசில் வந்துருச்சு, ப்ரெஷர்லாம் தானாக ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கணும். உங்ககிட்ட இந்த மாதிரி மேஷர் இல்லைன்னா ஏதாவது கரண்டி இல்லைன்னா கையாலேயே இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு ரொம்ப மையாவும் மசிச்சிட வேண்டாம். ஸோ இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது இதை தனியாக வச்சுருங்க. அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இதை இந்த மாதிரி நைஸாக அரைச்சதுக்கப்புறம் நம்ம இதில் 3/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை மறுபடியும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இது இந்த ரெசிபிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுற இன்க்ரீடியன்ட்ஸ். இது செஞ்சிட்டு இருக்கும்போதே தேவைப்படும். ஸோ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கணும். ஏன்னா நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். என்கிட்ட கடலைப்பருப்பு இல்லை, ஸோ நான் சேர்க்கலை. கூடவே 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சியை இந்த மாதிரி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சியை சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி 1 டைம் மட்டும் கிளறி விட்டுக்கலாம். பொடியாக நறுக்குன்னா ஒரு பச்சை மிளகாய், இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு காரம் பச்சை மிளகாய் மட்டும்தான், ஸோ நம்ம எதுவும் சேர்க்க போகிறதில்ல. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு இதெல்லாம் ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த டைமில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 பேருக்கு குருமா செய்ய போகிறேன். அதனால் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீள்வாக்கில் கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் எத்தனை பேருக்கு செய்ய போகிறீங்களோ அந்தளவுக்கு வெங்காயத்தை கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஓரளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு மட்டும் வதக்கிக்கோங்க. ரொம்ப பொன்னிறமாக ஆகணும்னு அவசியம் இல்லை. இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சு மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கா இதோட சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதை ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கணும். இந்த அளவுக்கு லேசாக கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. 1 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு இதை வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி கொதிச்சு வர ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த பொட்டுக்கடலையை இப்போ இது கூட சேர்த்துக்கணும். இது கூட உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை சேர்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு குருமா ரொம்ப கட்டியாகி வரும். ஸோ இந்த மாதிரி அடிக்கடி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிக்க சான்சஸ் அதிகமாக இருக்கும். அவ்வளோதான், கிட்டத்தட்ட பூரி மசாலா பக்காவாக ரெடியாகி வந்திருக்கு. இந்த ரெசிபி பூரிக்கு மட்டும் இல்லை, சப்பாத்திக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட சுவையான பூரிக்கிழங்கு சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. கடைசியாக ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலைகளை இந்த மாதிரி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த பூரிக்கிழங்கு மசாலாவை இன்றைக்கி நான் சூப்பரான பூரியோட சர்வ் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பாருங்கள் இந்த பூரி எவ்வளோ அழகாக புசு புசுன்னு இருக்குன்னு. இந்த சூப்பரான பூரி எப்படி செய்கிறதுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சூப்பரான ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.